ஏனென்றால் மீண்டும் ஒரு முறை பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் இந்த மண்ணில் அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது. இந்த நாடு மிக பெரும் ஆபத்தை சந்திக்க நேரிடும். இது திமுக மட்டும் சொல்லவில்லை, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும் சொல்லவில்லை, இடதுசாரி கட்சிகள் மட்டும் சொல்லவில்லை, காங்கிரஸ் கட்சி மட்டும் சொல்லவில்லை. இந்தியா முழுவதும் இன்றைக்கு கட்சி சார்பற்ற பொதுமக்களின் குரலாக, போர்க்குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி பேசக்கூடியவர்களை தேடி பிடித்து கொன்று கொண்டிருக்கிறார்கள், கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். RSS, விஸ்வ இந்து பரிஷத், பஜ்ரங் போன்ற அமைப்புகள், அவர்களுக்கு ஒரு திட்டம். வட இந்திய மாநிலங்களில் மக்களை மத உணர்வுகளை தூண்டிவிட்டு, சாதி உணர்வுகளை தூண்டிவிட்டு கட்டி போட்டுவிட முடிகிறது.